Okay. Glass conversation. Tani. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه وسلم. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني كتابك وفقهني في دينك. اللهم يا حي يا قيوم برحمتك أستغيث. ربي يسر. ونؤمن بالموازين توضع يوم القيامة فلا تظلم نفس شيئا فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون ومن خفت موازينه فأولئك الذين خسروا أنفسهم في جهنم خالدون تلفح وجوههم النار وهم فيها كالحون. من جاء بالحسنة فله 10 أمثالها ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها وهم لا يظلمون. خير. அர்கானுல் ஈமான், ஈமானுடைய தூண்களில், ஈமானுடைய கட்டாயமான கடமைகளில் 5வது ருக்குனை நாம் படிக்கின்றோம். அதாவது அல் ஈமானு பில் யௌமில் ஆஹிர், அல் ஈமானு பியௌமில் கியாமா, மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது. சரி, இந்த மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது என்பது அது ஒரு வாக்கியமாக இருந்தாலும் அந்த ஒரு ஈமானுக்குள்ளார நூற்றுக்கணக்கான பகுதிகள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொன்றையும் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அதாவது சுருக்கமா சொல்வதாக இருந்தா, ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு என்ன என்ன அவனுக்கு நிகழும், அவனுடைய கபருடைய வாழ்க்கையில, கபருடைய வாழ்க்கை என்பது அந்த புதைக்கப்படக்கூடிய புதைக்குழியில் ஏற்படக்கூடியது மட்டுமல்ல, அவன் இறந்ததுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை எல்லாமே கபருடைய வாழ்க்கை தான். அது அவன் செத்து கபூரில் அடக்கம் செஞ்சாலும் சரி, கடல்ல கரைஞ்சு போனாலும் சரி, பறவைகள் கொத்தி தின்னாலும் சரி, கீறி கிழிக்கக்கூடிய மிருகங்கள் தின்னு செரிச்சிட்டாலும் சரி, நெருப்புல எரிஞ்சிட்டாலும் சரி, ஆகாயத்துல விமான விபத்துகள் ஏற்படுதா, அதுல ஒரு மனிதன் எரிந்து சாம்பலா போயிட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவனுடைய மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அதற்கு பிறகு உலக படைப்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் மனிதனுக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படுதல், பிறகு அங்கே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், அல்லாஹு தாலா வருவது, மலக்குகள் வருவது, விசாரணை நடப்பது, மனிதர்கள் பிரிக்கப்படுவது, அவர்களுடைய செயல்களுக்காக அவர்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவது, அவர்களுடைய செயல்கள் எழுதப்பட்ட ஏடுகளை கொண்டு தராசில நிற்கப்படுவது, நன்மை தீமை, இது எல்லாவற்றையும், அதற்கு பிறகு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு செல்றது, நரகவாசிகள் நரகத்துக்கு போறது, சொர்க்கத்துல என்னென்ன இன்பங்கள் இருக்கு என்று அல்லாஹ்வும் ரசூலும் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறாங்களோ, அதே போல நரகத்துல என்னென்ன தண்டனைகள் இருக்கு என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லியிருக்காங்களோ, இப்படி அனைத்தையும் நம்பிக்கை கொள்வதை உள்ளடக்கியதுதான் அல் ஈமானு பில் யௌமில் ஆஹிர். ஆக குர்ஆன் ஹதீஸ்ல மறுமையை பற்றி வந்திருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் உண்மை என்றும் நிகழக்கூடியவை என்றும் அவற்றுக்கு மாற்று கருத்துகள் எதுவும் இல்லை, அந்த ஒவ்வொரு ஆதாரமும் வெளிப்படையா என்ன அர்த்தத்தை பொருளை கொடுக்கின்றதோ அந்த பொருளிலேயே அதை நம்பிக்கை கொள்வது. ஆக இந்த நம்பிக்கைகள் அனைத்துமே ஒரு மூமினிடத்துல குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தின்படி, ஆதாரத்தில் உள்ளதின்படி அப்படியே அமைந்திருக்க வேண்டும். அதுதான் ஈமான் பில் யௌமில் ஆஹிர். அதுல நம்முடைய அறிவை கொண்டு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, அதாவது இதுக்கு என்ன விளக்கம் என்றால்,
இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா, அத அப்படியே நேரடியா அந்த அர்த்தத்துல எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை இப்படி விளங்கிக் கொள்ளணும் என்று மாற்று பொருள்கள், மாற்று விளக்கங்கள் எதுவும் கூறாமல் அப்படியே நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும். சரிங்களா? இதுதான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த ஈமான். கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் குர்ஆன் இறக்கப்படும் பொழுது மூமின்கள் என்று அல்லாஹு தஆலா யாரை குர்ஆனில் சான்று பகர்ந்தானோ, யாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்கள் என்று ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த எல்லாரும் இந்த நம்பிக்கையில தான் இருந்தாங்க. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் சஹாபாக்கள் தாபீன்கள உருவாக்குனாங்க. தாபிஈன்கள், தாபிஈன்கள உருவாக்குனாங்க. அவர்கள் இமாம்கள, மூமின்கள், முஸ்லிம்கள அடுத்தடுத்து அப்படியே உருவாக்குறாங்க. இந்த நம்பிக்கையிலிருந்து விலகி சென்றவர்கள் தான் வழிகெட்ட கூட்டங்கள் என்று அறியப்படுகிறார்கள். ஒவ்வொரு கூட்டத்திடத்திலேயும் ஒரு விதமான ஒரு வழிகேடுகள், தவறான சிந்தனைகள், தவறான போக்குகள் இருக்கும். சரியா? நாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற இந்த ஒரு அமைப்புல நம்ம இருக்கிறோமே, இவர்கள் யார் என்று சொன்னா, இவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், குர்ஆனையும் அது இறக்கப்பட்ட காலத்துல, நபி அனுப்பப்பட்ட காலத்துல எப்படி இஸ்லாம் ஈமான் இருந்ததோ, அந்த அடிப்படையில இந்த இஸ்லாம் ஈமான் மீது இருக்கக்கூடியவர்கள். மற்றவர்கள் எல்லாம் பின்னால் வந்த சிந்தனையாளர்கள் உருவாக்கிய கருத்தின்படி குர்ஆனுக்கும், ஹதீஸுக்கும் மாற்று பொருள் கூறி, அந்த மனிதர்களுடைய வழியில போனவங்க. அந்த கருத்துக்களை சொன்னார்கள் அல்லவா? அந்த கருத்துகளுக்கு பின்னாடி சொன்னவங்க பின்னாடி போனவங்க. சரியா? அதனால தான் அதெல்லாம் வந்து தவறான பாதை, வழி தவறிய பாதை என்பதாக நம்ம அடையாளப்படுத்துறோம். காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ், ரசூல் சொன்னதுக்கு மாற்றமா வேற மனிதர்கள் சொன்ன விளக்கத்தின்படி அவங்க விலகி போயிட்டாங்க. சரியா? ஸோ இந்த அடிப்படைய நல்ல மனசுல பதிய வச்சுக்கணும். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆக மறுமையில என்னென்ன நிகழும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களோ, அதுல ஒன்று தான் நம்முடைய அமல்கள் எல்லாமே ஒரு தராசுல வைத்து நிறுக்கப்படும். அந்த தராசுக்கு 2 தட்டுகள் இருக்கும். ஒரு நாக்கு இருக்கும். நன்மைக்கு ஒரு தட்டும், தீமைக்கு ஒரு தட்டும் இருக்கும். அதுல நிற்கப்படும். நன்மையுடைய தட்டு கனமானால் தான் அந்த மனிதனுக்கு அவனுடைய செயல்களுடைய ஏடுகள், அதாவது இவர் வந்து நன்மையுடைய தட்டு கனமானவரு, அதனால இவர் சொர்க்கவாசி என்று எழுதப்பட்ட அந்த ஏடு அவருக்கு வலது கையில கொடுக்கப்படும். அந்த தட்டு நன்மையினுடைய தட்டு இலகுவாகிவிட்டால், பாவத்தினுடைய தட்டு கனமாகிவிட்டால், அந்த மனிதர் நரகவாசி என்று முடிவு செய்யப்பட்டு, நரகவாசி என்று எழுதப்பட்டு, அதற்குண்டான சீட்டு அவருக்கு அவருடைய இடது கையில கொடுக்கப்படும். குர்ஆன்ல இது சம்பந்தமா வரக்கூடிய எல்லா வசனங்களையும், அதனுடைய வெளிப்படையான அர்த்தங்கள்ல தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்ப கண்டிப்பா தராசு என்பது உண்டு. அந்த தராசுக்கு 2 நாக்குகள் இருக்கும். சாரி, 2 தட்டுகள் இருக்கும். 1 நாக்கு இருக்கும். அதுல நன்மைகளும், தீமைகளும் நிறுக்கப்படும். சரியா? இதுல யாருக்கும் அங்க எந்த விதமான அநியாயமும் நடக்காதுங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு வேண்டியவர்கள் என்றால், எதைக் கொண்டு? அமல்களைக் கொண்டு தான் அல்லாஹ்க்கு நீங்க வேண்டியவர்களாக ஆக முடியும். சரியா? நீங்க யாருக்கும் சொந்தக்காரரா இருப்பதை வைத்தோ, ஷேக், அது என்னம்மா? நாக்கு இருக்கும்னா எப்படி ஷேக்? தராசுக்கு நாக்கு இருக்கும்ல, நடுவுல முள்ளு இருக்கும்ல. ஓ, அதுவா? ஓகே. அந்த முள்ளு தான் நாக்குமாங்க. ஆ, சரி. அது இந்த பக்கம் சாயும், அந்த பக்கம் சாயும். நம்ப வந்து அ அதாவது எந்த தட்டு கனமா இருக்கோ, அந்த பக்கம் சாயும்ல. ம். அதுதான் ஆமா. நாக்குன்னு சொல்லுவாங்க. தராசினுடைய நடுவுல இருக்கக்கூடிய முள்ளுக்கு தமிழ்லயும் நாக்குன்னு சொல்லுவாங்க. அரபிலயும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே. சரி. அப்ப அந்த தராசுல வந்து நன்மைகள் எல்லாம் நிறுக்கப்படும், தீமைகளும் வைக்கப்படும். அந்த நேரத்துல யாருக்கும் எந்த விதமான அநீதியும் செய்யப்பட மாட்டாது. அவர் உதாரணத்துக்கு ஒருத்தர் காஃபிராவே இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அவர் காஃபிர் என்பதற்காக வேண்டி அவர் செய்யாத பாவங்கள் எல்லாம் சுமத்தப்பட்டுருமா? அப்படி சுமத்தப்பட்றாது. அதேபோல ஒரு காஃபிருக்கு வந்து ஒரு முஸ்லிம் அநியாயம் செஞ்சிருந்தான். அப்போ ஒருத்தன் முஸ்லிமா இருக்கிறான் என்பதற்காக வேண்டியும், ஒருத்தர் காஃபிரா இருக்கார் என்பதற்காக வேண்டியும், அங்க வந்து நீதங்கள் மாறப்படுமா என்றால், நீதங்கள் மாறப்படாது. சரிங்களா? காஃபிர்களுக்கு என்ன நடக்கும்? இப்போ ஒரு மூமின் வந்து ஒரு காஃபிருக்கு அநியாயம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கங்க. காஃபிர் வந்து நல்லது செஞ்சவரா இருக்கிறாரு. அப்ப அவருடைய தண்டனைகள் குறைக்கப்படும். சரிங்களா? ஆனா தண்டனை உண்டு கண்டிப்பா. அதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த மூமினுடைய நன்மைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு, அதனால நரகத்துல அவருக்கு தண்டனைகள் குறைக்கப்படும்.
சரியா? இந்த மூமின் வந்து அந்த காஃபிருக்கு ரொம்பவும் அநியாயம் பண்ணியிருந்தாரு, கொலை பண்ணியிருந்தாரு. அப்ப இந்த மூமினுக்கு அவரை கொலை செஞ்சதுக்குரிய தண்டனை நரகத்துல கொடுக்கப்படும். கடைசியா இவருடைய தௌஹீதுனால நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார். தௌஹீதை கொண்டு அ அதிகப்படியான அந்த சிறப்பு என்னவென்றால், அவரு நரகத்தில நிரந்தரமா இருக்க மாட்டார். ஈமான் உள்ளவரு, ஷிர்க் செய்யாதவரு நரகத்தில் நிரந்தரமாக தங்க மாட்டார். அந்த ஒரு சிறப்பு தான். சரியா? ஆனா அதே நேரத்தில அவர் செய்த பாவங்களுக்கு எல்லாவற்றுக்குமே அவருக்கு அங்கே விசாரணை உண்டு. ஒரு சில நேரங்கள்ல மக்களுக்கு அவர் அநியாயம் செய்யல, அக்கிரமம் செய்யல. ஆனா சில பாவங்கள் செய்திருக்கிறாரு. அதே நேரத்தில நன்மைகள் அதிகமா செஞ்சிருக்கிறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய விஷயத்தில ரொம்ப விசாலமான கருணை உள்ளவனா இருப்பான். அவர் செஞ்ச நன்மைகளுக்கு பதிலாக அந்த பாவங்கள அல்லாஹு தஆலா மன்னிச்சு, சரி போ சொர்க்கத்துக்கு என்று அல்லாஹு தஆலா அனுப்புவான். புரியுதா? ஆனா அடியார்களுடைய விஷயங்கள்ல அங்க தவறுகள் செய்யப்பட்டிருக்குமேயானால், அந்த தவறுகள் அங்க அட்ஜஸ்ட் பண்ணப்பட மாட்டாது. கண்டிப்பா அதுக்கு என்ன கணக்கு வழக்கு இருக்குதோ, அந்த கணக்கு வழக்கு கண்டிப்பா தீர்க்கப்பட்டு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதம் அங்கே முழுமையாக வழங்கப்படும். அவர்களுக்கு முழுமையான திருப்தி ஏற்படுற வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க அவர்களுக்கு தேவையானத அங்க குடுப்பான். யாரு? அநியாயம் செய்தவர்களுடைய நன்மைகள் கொடுக்கப்படும். இல்லை அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பாவங்கள் அநியாயம் செய்தவர்களுடைய தலை மீது சுமத்தப்படும். இதுல மூமின், காஃபிர் என்ற பாகுபாடுலாம் இருக்காது. யாரா இருந்தாலும் சரி மாட்டிக்குப்பாங்க. அதனால தான் நம்ம ரொம்ப பயந்துகிட்டு இருக்கணும். யாருக்கும் நம்ம அநியாயம் செஞ்சிடக்கூடாது. யாருடைய காசு பணத்த நம்ம எடுத்துறக்கூடாது. யாரையும் நம்ம திட்டிறக்கூடாது. புறம் பேசிறக்கூடாது. புரியுதா? இப்போ குடும்ப வாழ்க்கையில நீங்கலாம் இருக்கிறீங்க பெண்கள். பெரும்பாலும் உங்க பிரச்சனை எங்க வரும்? இந்த மாமனார், மாமியார் பிரச்சனையில வரும். மாமனார பத்தி பிரச்சனையே கிடையாது. அவர் பாட்டுக்கு அல்லான்னு இருக்க போறாரு. ஏன்னா ஆண்களால உலகத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. பெண்களால தான் பிரச்சனை. பெண்களுக்கு பெண்கள் தான் வந்து பிரச்சனையே தவிர, பெண்களால ஆண்களுக்கு பிரச்சனைனா, அது வேற மாரி ஏதாவது இருக்கும். வேலை செய்ற இடத்துல, ஏதாவது ஆண்கள் தொந்தரவு பண்றது, அந்த மாரி ஒரு ஷைத்தான் வேலை இருக்குமே தவிர, மத்தபடி குடும்பத்தில என்று பார்த்தீர்களேயானா, பெண்களுக்கு பெரிய பிரச்சனை யாரு தான்? பெண்கள் தான். நீங்க கல்யாணம் பண்ணி போயிட்டீங்கன்னா, உங்க மாமியாரால பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய நாத்தனார்ன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். உங்க ஊர்ல என்ன சொல்றாங்களோ தெரியல. அதாவது கணவனுடைய சகோதரிகள், அவங்க மூலமா பிரச்சனை. அதுக்கப்புறமா நீங்க மாமியார் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப நீங்க உங்க மருமகளுக்கு பிரச்சனை. இல்ல மாஷா அல்லாஹ் பிரச்சனை இல்லாதன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். சரியா? அங்க என்ன அ மாமியார் ஆயிட்டீங்கன்னு சொன்னா மருமகளுக்கு துரோகம் பண்ணுவீங்க. மருமகளா இருந்தா என்ன செய்வீங்க? கொஞ்ச காலம் வரைக்கும் பார்ப்பீங்க. மாமியாருக்கு ஏதாவது நல்லது செஞ்சு பார்ப்பீங்க. இந்த மாமியார் எவ்வளவுதான் செஞ்சாலும், நம்மள போட்டு இப்படிதான் பண்றா. சரி இவள வச்சு செய்வோம்ன்னு சொல்லிட்டு, பண்றது அநியாயம் பண்றது, அக்கிரமம் பண்றது. மாமியார் செய்யாததெல்லாம் புருஷன்ட்ட சொல்லி செஞ்சதா சொல்றது. அவங்க ஏதாச்சும் ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லியிருந்தாலும், அதுக்கு ஒரு கெட்ட எண்ணத்த சொல்லி, புருஷன ஏத்தி விடுறது, குழப்பம் பண்றது. இதெல்லாம் நடக்கும். இப்படி எந்த வகையில அநியாயம் செஞ்சிருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு சொல்றேன். பெண்கள் உலகத்துல இப்படிலாம் நடக்கலாம், நடக்குது அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றேன். அதனால வகுப்புல இருக்கக்கூடிய உங்கள பத்தி சொல்லல. நீங்கலாம் பெரிய அவுலியாக்களாச்சே. அதனால வந்து குர்ஆன், ஹதீஸ் படிக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கரெக்ட்டா அல்லாஹ்வ பயந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு, நம்ம அல்லாஹ்விடத்துல ஆதரவு வைக்கிறோம். பொதுவா வாழ்க்கையில மக்கள் வந்து இப்படித்தான் இருக்கிறாங்க. சரியா? அப்ப எந்த வகையில யாருக்கு அநியாயம் செஞ்சிருந்தாலும் சரி, அந்த அநியாயங்களுக்கெல்லாம் அங்க கடுமையான விசாரணை உண்டு. நீதம் கண்டிப்பா செலுத்தப்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு மனிதர் ஒரு சிறிய கருப்பு எறும்பு இருக்கு பாருங்க. அந்த எறும்பு அளவுக்கு ஒரு நன்மை செய்தாலும், அந்த நன்மை அங்க தராசுல வைக்கப்பட்டுரும். அந்த கருப்பு எறும்பு அளவுக்கு ஒருத்தர் தீமை செஞ்சிருந்தாலும், அந்த தீமையும் அங்க தீமையினுடைய தட்டுல கொண்டு வரப்படும். அல் குர்ஆன்ல தர்ர தர்ரத்துன் இருக்கு பாருங்க. இந்த தர்ரத்துன் என்பதற்கு 2 அர்த்தம். ஒரு நேரடி அர்த்தம் வந்து மொழியில வந்து கருப்பு எறும்பு சின்னதா இருக்கும். ஃபூனு பறந்து போயிடும். உடல்ல மேல ஓடுனுச்சுன்னா, அந்த எறும்பு நடக்கிறதே தெரியாது. அந்த மாரி மெல்லிசா இருக்கும் அந்த எறும்பு. இன்னொரு அர்த்தம் வந்து அதாவது பிரிக்க முடியாத ஒரு பொருள். இப்ப தமிழ்ல இந்த காலத்துல வந்து அணுன்னு சொல்றாங்கல்ல. அணுனா என்ன? பிரிக்க முடியாத ஒரு பொருள்னு சொல்லிட்டு. இந்த 2 அர்த்தங்களுமே கொடுக்கலாம். சரி. அப்ப இதுதான் வந்து மறுமையில வந்து நடக்கக்கூடிய விசாரணை. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? யாருடைய அந்த நன்மையுடைய தட்டுல வைக்கப்படக்கூடிய அந்த கணங்கள், அந்த தராசு வந்து கனத்து விட்டதோ, அந்த தட்டு கனத்து விட்டதோ, சரியா? அவர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள்.
யாருக்கு வந்து அந்த நன்மையினுடைய தட்டுகள் வந்து இலகுவாக ஆகிவிட்டது, லேசாயிருச்சு. அப்போ ஒண்ணுமே இல்ல வைக்கிறதுக்கு அங்க. அப்படியே வச்சாலும் அதை விட பாவத்துடைய தட்டுல வைக்கப்பட்ட பாவங்கள் அதிகமா இருக்கு. அப்ப அவர்கள் யாரு? அவர்கள் தான் தங்களுக்கு தாங்களே நஷ்டம் விளைவித்துக் கொண்டவர்கள். அவங்க ஜஹன்னம் நரகத்துல நிரந்தரமாக தங்கி விடுவார்கள். அங்க ஜஹன்னம்ல போனா என்ன செய்யும்? நரக நெருப்பு அவங்களுடைய முகத்த அப்படியே எரிச்சுக்கிட்டே இருக்கும், பொசுக்கிக்கிட்டே இருக்கும். அதுல அவங்க மூஞ்சிலாம் கருகி போய் கண்ண கரேர்ன்னு நெருப்புல எரிஞ்சு கரிகட்டையா இருப்பாங்க. சரியா? ஹைர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க அநியாயம் வந்து மக்களுக்கு நடக்காது. அல்லாஹ் மிகப்பெரிய தாராளமா இருப்பான் என்பதற்கு இன்னொரு ஆதாரமா என்ன வசனத்த கொண்டு வராங்க? நன்மை இருந்துச்சுன்னா, அந்த நன்மைகள்லாம் நெருக்கப்படுமா? அது போக எக்ஸ்ட்ரா ஒரு நன்மைக்கு 10 நன்மை அல்லாஹ் தஆலா அடுத்து குடுப்பான். ஆனா ஒருத்தர் பாவம் செஞ்சிருந்தா, அந்த பாவம் மட்டும் தான் அங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இப்படியெல்லாம் ஒரு நன்மைக்கு 10 நன்மையாக கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு கூட, ஒருத்தனுடைய நன்மையுடைய தட்டு கணக்காம போயிட்டா, அவன் எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்திருப்பான் பாருங்க உலகத்துல. அல்லாஹ் பாதுகாக்கணும். வாங்க வனுமினு நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். எல்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஆமன யுக்மினு என்பதிலிருந்து யுக்மினு யுக்மினானி யுக்மினூன துஅ்மினு துஅ்மினானி யுஅ்மின்ன துஅ்மினு துஅ்மினானி துஅ்மினூன துஅ்மினீன துஅ்மினானி துஅ்மின்ன உஅ்மினு நுஅ்மினு பில் மவாசினி மீசானுடைய பன்மை மவாசீன். மீசான்களை கொண்டு தராசுகளை கொண்டு நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். தூதஉ அந்த தராசுகள் வைக்கப்படும் யௌமல் கியாமத்தி மறுமை நாள்ல. அப்ப எல்லாருக்கும் ஒரு தராசு அல்லாஹ் தஆலா மலக்குகள சொல்லி கொண்டு வர சொல்லிடுவான். அவங்க அவங்களுடைய நன்மைகள நிறுக்கிறதுக்காக வேண்டி. ஃபலா துத்லமு ஆக அநீதி இழைக்கப்படாது நஃப்சுன் எந்த ஒரு ஆன்மாவும் ஷைஅன் அறவே ஒரு சிறிதும். குர்ஆன் வசனம் எப்படி இருக்கு? ஃபமன் யஅமல் ஆக யார் செய்வாரோ மிஸ்கால தர்ரத்தின் ஒரு சிறிய அணுவினுடைய கனமளவிற்கு மிஸ்கால்னு சொன்னா அளவுன்னு சொல்லலாம், அந்த கணம்னு சொல்லலாம். ஹைரன் நன்மையை செய்வாரோ யரஹு அவர் அதை பார்த்துக் கொள்வார். வமன் யஅமல் இன்னும் யார் செய்வாரோ மிஸ்கால தர்ரத்தின் ஒரு அணுவின் கனமளவிற்கு ஷர்ரன் எந்த ஒரு தீமையை செஞ்சாலும் சரி, யரஹு அவர் அதை பார்த்துக் கொள்வார். அப்ப நீங்க செய்த நன்மை, எந்த நன்மையா இருந்தாலும் சரி, அது தொழுததா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒரு நல்ல வார்த்தைய சொன்னதா இருக்கட்டும், அல்லது நீங்க போயிட்டே இருக்கிறீங்க ஒரு ஊர்ல, அப்போ ஒருத்தர் வந்து இந்த வீட்டுக்கு எப்படி போறதுன்னு கேட்கிறாரு. இந்த பக்கமா போனீங்கன்னா அந்த வீடு வந்துரும். அல்லது இந்த பக்கமா போனா அந்த தெரு வந்துரும்னு சொல்றீங்க. இது கூட நன்மையா பதிவு செய்யப்பட்டிருக்கும். உங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் நீங்க ஒரு நன்மையாவே கணக்கெடுத்திருக்க மாட்டீங்க. எத்தனையோ செயல்கள் நம்ம நன்மையா நினைச்சிருக்க மாட்டோம். அல்லாஹ்விடத்துல நன்மையா அது பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதேபோல எத்தனையோ செயல்கள் மனிதர்கள் செய்யும்போதே, அதெல்லாம் ஒரு பாவம்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் வந்து அங்க பாவமாக எழுதப்பட்டிருக்கும். பாவம் தான். மனுஷன் அத பாவம்னு நினைச்சிருக்க மாட்டான். அட இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப பயப்படணும். சரியா? என்ன நடக்க போதோ தெரியல. யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹு தஆலா கருணை கொண்டால் தான் நம்ம எங்கேயாவது சொர்க்கத்துல ஒரு மூலையில போய் ஒரு இடத்த வாங்கிட்டு பேசாம உட்கார்ந்துர வேண்டியதுதான். ஃபமன் சகுலத் இன்னொரு வசனம். ஃபமன் சகுலத் ஆக மன் யார் சகுலத் கனத்து விட்டதோ மவாசீனுஹு அவருடைய மீசான்கள் அவருடைய தராசுகள். அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய தராசுல நன்மையினுடைய தட்டுகள் யாருக்கு கனத்து விட்டனவோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் ஆக அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அல் முஃப்லிஹூன இது இஸ்மு ஃபைல் முஃப்லிஹுன் முஃப்லிஹானி முஃப்லிஹூன முஃப்லிஹத்துன் முஃப்லிஹத்தானி முஃப்லிஹாத்துன். ஒமன் ஹஃபத் யாருக்கு இலகுவாகி விட்டனவோ அதாவது மவாசீனுஹு அவருடைய தராசுகள் அல்லாது என்ன அர்த்தம்? அந்த தராசனுடைய நன்மையுடைய தட்டுல வைக்கப்பட்ட அந்த நன்மைகள் யாருக்கு இலகுவாகி விட்டனவோ லேசாகி விட்டனவோ ஃபவுலாயிக அவர்கள் அல்லதீன எத்தகையவர்கள் என்றால் ஹசிரு நஷ்டம் விளைவித்துக் கொண்டார்கள். ஹசிர ஹசிரா ஹசிரு அன்புசகம் தங்களுக்கு தாங்களே ஃபி ஜஹன்னம ஹாலிதூன ஃபவுலாயிக்கவுடைய 2வது கபர். ஃபவுலாயிக்க அவர்கள் ஃபி ஜஹன்னம நரகத்திலே ஹாலிதூன நிரந்தரமாக இருப்பார்கள். நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். தல்ஃபஹு பொசுக்கிக் கொண்டிருக்கும், எரித்துக் கொண்டிருக்கும். உஜூஹஹும் அவர்களுடைய முகங்களை வஜ்ஹுனுடைய பன்மை. லஃபஹ யல்ஃபஹு அன்னாரு நரகம். அன்னார் என்பது தல்ஃபஹு உடைய ஃபாயில். உஜூஹ மஃபூல் முதாஃபு ஹும் முதாஃப் இலைஹி. வஹும் ஃபீஹா காலிஹூன அவர்கள் அதிலே முகங்கள் கருத்தவர்களாக இருப்பார்கள். காலிஹ்னா இஸ்மு ஃபாயில் காலிஹுன் காலிஹானி காலிஹூன காலிஹத்துன் காலிஹத்தானி காலிஹாத்துன்.
இன்னொரு வசனம், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா வமன் ஜாஅ பிஸ் ஸய்யிஅதி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா வஹும் லா யுظ்லமூன். யார் நன்மையை கொண்டு வருவாரோ, நன்மையை செய்தாரோ, ஃபலஹு அவருக்கு அஷரு அம்சாலிஹா அந்த நன்மையை போன்று 10 நன்மைகள் கிடைக்கும். அப்ப நீங்க ஒரு ஃபர்லு தொழுதீங்கன்னா லொஹர் ஒரு ஃபர்லு தொழுதா 10 லொஹருடைய நன்மை. ஒரு அசர் தொழுதீங்கன்னா ஒரு 10 அசர் தொழுத நன்மை கிடைக்கும். அது போக ஒரு தொழுகைக்கு ஜமாத்தா தொழுதா 27 நன்மை, அது வேற தனியா இருக்குது. அப்புறம் இஹ்லாஸ் அதிகமா இருந்தா அது அப்படியே 10 700 பெருக்கப்படும், அது தனியா இருக்கு. இது வந்து பேசிக் அடிப்படையா ஒண்ணு செஞ்சா 10. நீங்க ரூ. 10 கொடுத்தா ரூ. 100, ரூ. 100 கொடுத்தா ரூ. 1000, ரூ. 1000 கொடுத்தா ரூ. 10,000, ரூ. 10,000 கொடுத்தா ரூ. 1,00,000, ரூ. 1,00,000 கொடுத்தா ரூ. 10,00,000, ரூ. 10,00,000 கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ? ரூ. 10,00,000 கொடுத்தா ₹1,00,00,000. ஆமா, 10 அப்படி பெருக்கிட்டா. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப விசாலமான, இவ்வளவு பெரிய ரஹ்மான நம்ம நேசிக்காம, இவ்வளவு பெரிய கொடைவள்ளலோட நம்ம நெருங்காம இருந்தா யாரு நஷ்டவாளி சொல்லுங்க பார்க்கலாம். ஒமன் ஜாஅ பிஸ்ஸய்யிஅத்தி யார் ஒரு தீமையை செய்வாரோ ஃபலா யுஜ்ஸா அவர் கூலி கொடுக்கப்பட மாட்டார் இல்லா மிஸ்லஹா அந்த தீமையை போன்றே தவிர. எக்ஸாக்ட்லி என்ன செய்தாரோ அது மட்டும்தான், அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் மட்டும்தான் அங்க எழுதப்படும். ஒரு தடவை திருடுனா 10 தடவை திருடின மாதிரி கிடையாது. அந்த ஒரு திருடு தான், அதுக்கு என்னவோ அவ்வளவுதான். ஒஹும் லா யுظ்லமூன் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். லலம யظ்லிமு அதனுடைய மஜ்ஹூல் ஃபிஅல் வந்து யுظ்லமு யظ்லிமு மஅரூஃப், யுظ்லமு மஜ்ஹூல். அதுல தான் யுظ்லமு யுظ்லமானி யுظ்லமூன. சரி. அடுத்ததாக மறுமையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த நிகழ்வுகள்ல ஒன்று சிபாரிசு. அது என்ன சிபாரிசு, ரெக்கமெண்டேஷனு? ஆமாங்க, கண்டிப்பா ரெக்கமெண்டேஷன் மறுமையில இருக்கு. நம்ம செய்த அமல்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணும், குர்ஆன் ரெக்கமெண்டேஷன் பண்ணும், நோன்பு ரெக்கமெண்டேஷன் பண்ணும், நபிமார்கள் ரெக்கமெண்டேஷன் செய்வாங்க. அதேபோல மலக்குகள் ரெக்கமெண்டேஷன் செய்வாங்க, ஷஹீதுகள், சாலிஹீன்கள் எல்லாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் என்பது பிஸ்மில்லாஹ் அல்லாஹு தஆலா அந்த நன்மைகளுக்கும் நல்லவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரேட், அந்தஸ்து. அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி. சரிங்களா? பாவிகள நல்லவர்களிலிருந்து பல விஷயங்கள் அல்லாஹு தஆலா பிரிச்சுருவான். அப்படி பிரிக்கிற ஒரு பிரிவு தான் நல்லவர்கள் தான் மட்டும் சொர்க்கத்துக்கு போமாட்டாங்க. பிற பாவிகளையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள். அப்ப பாவிகளுக்கு ரொம்ப வெட்கக்கேடா இருக்கும். பாரு, நம்ம நரகத்துக்கு பாவம் செஞ்சு நரகத்துக்கு போறதுக்கு இருந்தோம். ஒரு நல்லவரு நம்மள சிபாரிசு பண்ணி சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறார். அப்ப அந்த நல்லவர்கள அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ரெஸ்பெக்ட் பண்றான், கண்ணியப்படுத்துறான். இக்ராம். சரியா? ஹைர். அப்ப இந்த சிபாரிசுங்கிறது ரொம்ப விசாலமானது. இன்ஷா அல்லாஹ் அது நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா யாருமே மத்தியானத்தில எனக்கு ஒரு ஞாபகம் கூட படத்துல எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். யாராவது கேட்கறாங்களா? நான் வந்து பயான் அனுப்புறேன்னு சொன்னேனே, அது என்ன உஸ்தாத் அனுப்பலையேன்னு கேட்பாங்களான்னு பார்த்தா, இப்ப கிளாஸும் ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தரும் கேட்க காணோம். அப்ப பார்த்துங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வகுப்புல பயான் கேட்கறதுல, மறுமைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன். சரி. அடுத்தது விஷயத்துக்கு வாங்க. அப்ப அந்த சிபாரிச பத்தி தனி ஒரு பயான் செஞ்சிருக்கிறோம். அதையும் நான் இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்காமலேயே நான் அனுப்பிடுறேன் நாளைக்கு. பார்ப்போம். யாரெல்லாம் கேட்கிறீங்கன்னு சொல்லிட்டு. என்ன விஷயம்? அந்த மறுமையில சிபாரிசுகள்ல பெரிய சிபாரிசு யாருக்குன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான். அவங்களுடைய சிபாரிசு தான் ரொம்ப பெரிய சிபாரிசா எல்லாராலயும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சிபாரிசா இருக்கும். அது என்ன எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சிபாரிசு அப்டின்னா, அல்லாஹு தஆலா ரொம்ப கோவத்துல இருப்பான். மஹ்ஷர்ல எல்லா மனிதர்களையும் எழுப்புனதுக்கு பிறகு, அல்லாஹ் யார்ட்டயும் பேச மாட்டான். சரியான கோபத்துல இருப்பான். சூரியன் நெருப்பா எரிஞ்சுகிட்டு இருக்கும். மனிதர்கள்லாம் வேர்வைகள்ல மூழ்கிட்டு இருப்பாங்க. இங்க ஓடி, அங்க ஓடி என்ன பண்றதுன்னு தெரியல. அல்லாஹ்ட்ட பேச முடியல. அல்லாஹ் சரியான கோவத்துல இருக்கான். மலக்குகள் சுத்தி இருக்காங்க. எங்க போனாலும் அடி உழுவுது, மலக்குகளுடைய அடி. நல்லவர்கள் எல்லாம் என்ன செய்றதுன்னு தெரியாம அவங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமா இல்லனாலும் கூட, பேசாம அல்லாஹ் கம்முன்னு இருக்கிறான். அவங்க அந்த மஹ்ஷர்ல நிக்கிறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பேசாம இருக்கிறான்னு. அது அவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். அப்ப மனிதர்கள் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு கடைசியில எல்லாரும் சேர்ந்து ஒரு யோசனை பண்ணுவாங்க. நம்ம நேரா நம்ம அத்தாட்ட போயிடுவோம்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போயிட்டு, இந்த மாரி சொல்லுவோம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் சொன்னோனே, அவரு என்ன நெனைப்பாரு, எப்பா எத்தன லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் தப்பு பண்ணாரோ, அந்த தப்ப அப்ப நெனச்சு பார்த்துட்டு, வேணாம்ப்பா வம்பு நான் அல்லாஹ்ட்ட போய் பேச, அல்லாஹ் தஆலா அந்த தப்புக்கு இப்ப கேள்வி கேட்டானா, நான் மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு, என்னால முடியாது. நீங்க பேசாம நூஹ்ட்ட போயிடுங்க. அவரு ரொம்ப பெரிய ஆளு. அவர்ட்ட போய் பேசுங்க அப்படின்னு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போனா, அவங்க என்ன நெனைப்பாங்க, அல்லாவே துன்யால ஒரு அல்லாஹ்விடத்துல ஒரு வார்த்தைய பேசிப்புட்டோம். அல்லாஹ் அதுக்கு கோவிச்சுக்கிட்டான். அந்த கோவத்துக்கு அல்லாஹ் இப்ப நம்மள புடிச்சானா நம்ம என்ன பண்றது? வேணாம், வேணாம் வம்பு. நீங்க நேரா இப்ராஹிம்ட்ட போயிடுங்க அலைஹி ஸலாத்து வஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலத்துல போனா அவங்க என்ன நெனைப்பாங்க? அல்லாவே இந்த நேரத்துல போய் நம்ம அல்லாஹ்ட்ட பேசுறதா? கோவத்துடைய நேரத்துல தானே செஞ்ச தப்புகள்லாம் ஞாபகம் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அவன் அல்லாஹ் எதையுமே மறக்க மாட்டான். அல்லாஹு தஆலா நம்ம செஞ்ச தப்பு 2, 3 இருக்குதே. அத அல்லாஹு தஆலா அத கேட்டுப்புட்டான்னு சொன்னா என்ன ஆவுறது? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு சாதாரண விஷயம் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அவங்க துனியால மன்னிப்பு கேட்டாங்க. எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. அது நெனச்சு அவங்க பயந்துட்டு, நான் வரலப்பா இந்த வம்புக்கு நீங்க நேரா மூசா அலைஹிஸ்ஸலத்துல போங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பாங்க. இது என்னடா வம்பா இருக்குது? என் கவுமே இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்குது. நான் எந்த முகத்தோட அல்லாஹ்ட்ட போவேன்? வேணாம் வம்பு. நீங்க ஈசா நபிட்ட போயிடுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இது சரிப்பட்டு வராது. என்னத்த தான் இருந்தாலும் நம்மள விட ஒரு பெரிய ஆள் இருக்காங்க. கடைசி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க நேரா பேசாம அவங்கள்ட்டயே போயிடுங்க. அவங்க தான் இந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு தகுதியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அனுப்பி வச்சுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போய்க்கிட்டே இருப்பாங்க மஹ்ஷர்ல இருந்து. எங்க போவாங்க? அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழ ஒரு பெரிய வாசல் இருக்கும். அதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாசல். அந்த வாசல தட்டுனோனே, அப்ப சொர்க்கவாசி அந்த மலக்கு கேட்பாரு, "நீங்க யாருங்கன்னு?" சொல்லிட்டு. நான் தான் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓகே, ஓகே. சரி உங்களுக்கு பெர்மிஷன் இருக்கு. நீங்க உள்ளார வாங்க. அங்க உள்ளார போனா நேரா அர்ஷுக்கு கீழ. அர்ஷ் தான் அதனுடைய முகடா இருக்கும். அங்க போனவுனே அல்லாஹ்விடத்துல அப்படியே சஜிதால விழுந்துருவாங்க. சஜிதால விழுந்தா சுப்ஹானல்லாஹ், இந்த துன்யாவுடைய கணக்குல 1 வீக் ஒரு ஜும்மால இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதால சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அதீமி சுல்தானிக். அல்லாஹும்ம அன்த கமா ஸனைத அலா நஃப்ஸிகின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம, அப்ப புதிய புதிய பல வார்த்தைகள அல்லாஹ் தஆலா அவங்க உள்ளத்துல போடுவான். அல்லாஹ்வ புகழ்ந்துகிட்டே, 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 புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு வாரம் ஒரு ஜும்மாலேருந்து அடுத்த ஜும்மாவுடைய காலம் வரைக்கும் அவ்வளவு புகழ்ச்சி புகழ்ந்த உடனே, அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வ பார்த்து சொல்லுவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், "முஹம்மதே போதும், போதும். நீங்க எந்திரிங்க. உங்க தலைய தூக்குங்க. நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன். நீங்க யாருக்கெல்லாம் சிபாரிசு பண்ண போறீங்களோ பண்ணுங்க. நீங்க என்ன சிபாரிசு பண்ண போறீங்களோ, நான் அந்த சிபாரிச ஏத்துக்கிறேன்னு" அல்லாஹ் சொல்லுவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், "யா அல்லாஹ் படைப்புகள்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. நீ உன்னுடைய கேள்வி கணக்கு விசாரணை ஆரம்பிச்சிரு அல்லாஹ்" அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா விசாரணைய ஆரம்பிப்பான். அப்பதான் மக்களுக்கு நிம்மதி வரும். இதான் வந்து பெரிய ஷஃபாஅத்து. அதுபோக இந்த பெரும்பாவம் செஞ்சுட்டு நரகத்துக்கு போயிருப்பாங்கல்ல ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல, அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் சிபாரிசு பண்ணி, அந்த பாவிகள் எல்லாம் நரகத்திலிருந்து வெளியாக்குவாங்க. சரியா? அதுல வந்து மலக்குகளும் செய்வாங்க. மற்ற மூமின்களும் கூட அந்த சிபாரிசுல செய்வாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு அத விட அதிகமா கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹ்க்கே தெரியாத நெறைய நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மூமின்கள், முவஹ்ஹிதுகள் இருப்பாங்க. கடைசியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள வெளிய கொண்டு வருவான். அவனுடைய அருளினால, கருணையினால. கவனிங்க, "வனு'மினு நாங்கள் நம்பிக்கை கொள்வோம்." எதை? பிஷ்ஷஃபாஅத்தில் உதுமா மகத்தான சிபாரிசை கொண்டு. யாருக்குள்ள சிபாரிசு அது? ரசூலில்லாஹி ஹாஸ்ஸத்தன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாஸ்ஸத்தன் விசேஷமாக, குறிப்பாக, சிறப்பாக. ஹாஸ்ஸத்தனுக்கு அர்த்தம். அப்ப ரசூலுல்லாவுக்கு விசேஷமான மகத்தான ஒரு சிபாரிசுடைய தகுதி இருக்கிறது என்பதை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். யஷ்ஃபஉ அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். யஷ்ஃபஉ யாரு அவர்கள்னா ரசூலுல்லாஹ். ஃபஅல் தமீருஹு ஃபாயில். யாரு ஃபாயிலு? முன்னாடி வந்திருக்கு பாருங்க ரசூலுங்கிறது அதான். எங்க யாரிடத்துல சிபாரிசு செய்வாங்க? இந்தல்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலாவிடத்துல. எப்படி சிபாரிசு செய்வாங்க? அவங்களே முந்தி போயிடுவாங்களா? பிஇذنஹி அவனுடைய அனுமதி கொண்டு. அல்லாஹ் அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு தான் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. எதுக்காக வேண்டி சிபாரிசு செய்வாங்க? லியக்திய பைன இபாதிஹி அவனுடைய அடியார்களுக்கு மத்தியிலே அவன் தீர்ப்பளிப்பதற்காக. ஹீன யுஸீபுஹும் எப்ப செய்வாங்க அது? ஹீன நேரத்தில். யுஸீபுஹும் அவர்களுக்கு ஏற்படுமே. என்னென்ன ஏற்படும்? மினல் ஹம்மி வல் கர்பி துக்கம், துயரம், ரொம்ப மன நெருக்கடி, மாலா யுத்தீகூன் எதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாதோ அத்தகைய
சிரமம் அவர்களுக்கு துக்கங்கள் ஏற்படுகின்ற அந்த நேரத்திலே ஹீன யுசீபுஹும் மினல் ஹம்மி வல் கர்பி மா லா யுதீகூன். அந்த யுசீபுடைய ஃபாயில் வந்து மௌசூல் அது. அதான் ஃபாயில். அதனுடைய விளக்கம் தான் மினல் ஹம்மி வல் கர்பின் மின் ஜார் அல் மஜ்ரூர் இருக்குல்ல, மின் வந்து பயானியா. அந்த மாவுடைய பயான் தான் மினல் ஹம்மி வல் கர்புங்கிறது. ஃபயத்ஹபூன் ஆக அவர்கள் செல்வார்கள், ஓடுவார்கள். எங்க இலா ஆதம், ஆதம் இடத்துல. சும்ம நூஹின் பிறகு நூஹ் இடத்துல. சும்ம இப்ராஹிம் பிறகு இப்ராஹிம் இடத்துல. சும்ம மூசா பிறகு மூசா இடத்துல. சும்ம ஈசா பிறகு ஈசா இடத்துல. சரிங்களா? ஹத்தா தன்தஹிய இலா ரசூலில்லா. இறுதியாக ரசூல்லா இடத்துல அந்த ஷஃபாத் வந்து நிற்கும். ஒரு நிமிஷம் அப்படி இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் கலீல் பாய். வலைக்கும் ஸலாம். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. என்னம்மா? அப்படியா? அப்படி ஜஸாக்கல்லாஹு ஹைரன். நீங்க தாருல் ஹுதா போங்க. இரவு உணவு உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். நான் ஆஃபீஸ்க்கு வரதில்ல. இப்ப உடம்பெல்லாம் டல்லா இருக்கிறதுனால வீட்ல இருந்து தான் வேலை பார்க்குறேன். நாளைக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்காக வேணா வர்றேன். நி ஓகே. வெரி குட். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க சொல்லுங்க ஒரு நேரத்துல சந்திப்போம். உங்களுக்கு எது வசதி? சரி இன்ஷா அல்லாஹ். நான் உங்களுக்கு காலையில ஃபோன் பண்ணிடுறேன். லஞ்ச் அல்லது டின்னர் சாப்பிடுவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹ்மானே. சரி. வனுமினு இன்னும் நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். பிஷ்ஷஃபாஅத்தி சிபாரிசை. யாருக்குள்ள சிபாரிசு? யாருடைய விஷயத்துல? ஃபீமன் தஹலன் நார. நரகத்தில் நுழைந்து விட்டார்களே. யாரு? மினல் முஃமினீன். மூமின்களிலிருந்து யாரெல்லாம் நரகத்துல நுழைந்துட்டாங்களோ அவர்கள் விஷயத்திலையும் சிபாரிசை நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். இப்ப நீங்க இத சுருக்கமா படிச்சுக்கங்க. இன்னும் அடுத்தடுத்த கிதாபுகள் படிக்கும்போது அக்கீதால இந்த வழிகெட்ட கூட்டம்லாம் என்னென்ன சொல்லியிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுல பீஜன்னு ஒரு மரம் மண்டு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த மர மக்கு என்ன பண்ணுது? இதுவும் ஷஃபாஅத்த மறுக்கக்கூடிய ஒரு வழிகெட்ட கூட்டத்துல தான் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா தர்ஜுமால, நம்ம யாரு சிபாரிசும் இல்லாம சொர்க்கத்துக்கு போறோம்னு தான் ஆசைப்படணும். சிபாரிசுல நம்ம எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது சரியான மர மண்டு அது. புரியுதா? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் அவனுடைய வழிகேட்டுல இருந்து. சரியான கிறுக்கு பையன். ஃபீமன் தஹல நார மினல் முஃமினீன். உலகத்துல எத்தனை வழிகெட்ட கூட்டம் ரசூலுல்லாஹ்க்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்களோ, அந்த எல்லா வழிகெட்ட கூட்டத்திலிருந்தும் ஒரு வழிகேட எடுத்து புதுசா ஒரு வழிகேடுகள உருவாக்குன கூட்டம் தான் இந்த பிஜே உருவாக்குன கூட்டம். புரியுதா? ரொம்ப உஷாரா இருக்கணும். பேசுறது வந்து அப்படியே பட்டர் தடவுன மாரி இருக்கும். தேன் தடவுன மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ளார அவ்வளவு விஷம் இருக்கும் ஷைத்தான். சஹாபாக்கள குறை சொல்றதிலிருந்து, குர்ஆனுக்கு சுய விளக்கம் குடுத்ததிலிருந்து, குர்ஆனுடைய கிராத்துகள மறுத்ததிலிருந்து, சஹீஹான ஹதீஸுகள மறுத்ததிலிருந்து, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள மறுத்ததிலிருந்து, அப்படியே எண்ணிக்கிட்டே போலாம் அந்த கிறுக்கனுடைய வழிகேட. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அவனிடமிருந்தும், அவனுடைய வழிகேடுகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். சரி. அந்த வஹியங்கிறது தமீர் எத பார்த்து மீளுது? அந்த ஷஃபாஅத்த பார்த்து. வஹிய அது லின் நபிக்கும் உரியதாக இருக்கும். வகைரிஹி இன்னும் அவர்கள் அல்லாதவர்களுக்கும். அவர்கள் அல்லாதவங்க யாரு? மினன் நபியீன் நபிமார்கள், வல் முஃமினீன் மூமின்கள், வல் மலாயிகத்தி மலக்குகள். அதேபோல வபி அன்னல்லாஹ இன்னும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அந்த வபிங்கிற வாவு அத்துஃப் எங்க கொண்டு போயிரும்? அங்க ஷஃபாஅத்துல வைக்கும். அப்ப நுஃமினுங்கிறது திரும்ப வரும். நுஃமினு பி அன்னல்லாஹ தஆலா நிச்சயமா அல்லாஹ் தஆலா யுக்ரிஜு வெளியாக்குவான். ஹரஜ வெளியேறினான். அஹ்ரஜ வெளியாக்கினான். மினன் நாரி நரகத்திலிருந்து அக்வாமன் பல மக்களை கௌமுனுடைய பன்மை. மினல் முஃமினீன் மூமின்களிலிருந்து பல மக்களை பல கூட்டங்களை அல்லாஹ் வெளியாக்குவான். பிகைரி ஷஃபாஅத்தின் யாருடைய எந்த விதமான சிபாரிசும் இல்லாமல் பல் பி ஃபத்லிஹி வ ரஹ்மத்திஹி அவனுடைய கிருபையினாலும் அவனுடைய கருணையினாலும். சரி. அது போக மறுமையினுடைய காரியங்கள் இன்னொன்று என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா விசேஷமா ஒரு நீர் தடாகம் குடுப்பான். எல்லா நபிமார்களுக்கும் ஒரு நீர் தடாகம் இருக்கும். ரசூலுல்லாஹ்க்கு ஒரு நீர் தடாகம் இருக்கும். அந்த நீர் தடாகம் ஒண்ணு மஹ்ஷர்ல இருக்கும். இன்னொன்னு சொர்க்கத்துக்குள்ளார ஒண்ணு இருக்கும். 2 இருக்கும். சரிங்களா? அந்த மறுமையில உள்ள நீர் தடாகம் இருக்கு பாருங்க. அது வந்து ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். மற்ற நபிமார்கள விட ரொம்ப பெருசா இருக்கும். சொர்க்கத்துல உள்ள நீர் தடாகம் தான் ரசூலுல்லாஹ்க்கு விசேஷமானது அல் கௌசர்ங்கிறது. சரியா? ரொம்ப பேர் மறுமையில உள்ள அந்த அ
இருக்கு பாருங்க. அதுக்கே கௌசர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா சிறந்த கருத்து என்னன்னு சொன்னா, சொர்க்கத்துல ரசூலுல்லாஹ்க்கு தனியா அல் கௌசர்ங்கிற நீர் தடாகம் கொடுக்கப்படும். மறுமையில மற்ற நபிமார்களை விட ரசூலுல்லாஹ்வுடைய நீர் தடாகம் ரொம்ப பெருசா இருக்கும். அது வந்து வெறும் ஹவுத் என்று தான் அதுக்கு பேரு. ஹைர். அந்த நீர் தடாகத்தினுடைய தண்ணி எப்படி இருக்கும்? ருசி எப்படி இருக்கும்? அதனுடைய வாடை எப்படி இருக்கும்? அதெல்லாம் அப்படியே வாக்கியத்திலே வருது பாருங்க. படிச்சுக்கிட்டே போவோம். வனுமினு இன்னும் நாம் நம்பிக்கை கொள்வோம். பிஹவுதி ரசூலில்லா. ரசூலுல்லாவுடைய நீர் தடாகத்தை கொண்டு. அதாவது மறுமையில் அவங்களுக்கு நீர் தடாகம் கொடுக்கப்படும் என்று. மாவுஹு அதனுடைய தண்ணீர் அஷத்து பயாதன் மினல் லபனி பாலை விட வெண்மையால் கடுமையானதாக இருக்கும். அதாவது ரொம்ப வெண்மையா இருக்கும். வ அஹ்லா இன்னும் இனிப்பானதாக இருக்கும். மினல் அசலி தேனை விட. வ அத்யபு நறுமணம் மிக்கதாக இருக்கும். மின் ராயிஹத்தில் மிஸ்கி கஸ்தூரியின் வாடையை விட. அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் அந்த நீர் தடாகத்திலிருந்து நீர் அருந்துவதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். தூலுஹு ஷஹ்ருன் அந்த நீர் தடாகத்தினுடைய நீளம் லென்த் இருக்குதே ஷஹ்ருன் ஒரு மாசம் ஒருத்தர் நடந்து போனாருன்னா எவ்வளவு தூரம் இருக்கும் அவ்வளோ பெருசா இருக்கும். அர்துஹு ஷஹ்ருன் அதனுடைய வித்து அதுவும் ஒரு மாசம் அப்ப ஸ்கொயரா இருக்கும். 4 சதுரமா இருக்கும். ஆனியத்துஹு அதனுடைய பாத்திரங்கள் அள்ளி குடிக்கணும்ல தண்ணி. கனுஜூமி ஸமா ஹுஸ்னன் வ கஸ்ரத்தன் அழகாலும் அதிகத்தாலும் நட்சத்திர இது வானத்தினுடைய நட்சத்திரங்களை போன்று இருக்கும். அப்ப வானத்துல எவ்வளவு நட்சத்திரம் இருக்கு? ரொம்ப அதிகமா இருக்கு. எவ்வளவு இருக்கு? ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு அதுக்கு கணக்கு போட முடியுமா? அந்த மாதிரி கோலம் இருக்கும். நீங்க அங்க போய்க்கிட்டு அவர் குடிச்சதுக்கு பிறகுதான் அந்த கோலை எடுத்து நீங்க குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளவுதான். நீங்க போனா அங்க உங்களுக்கு வந்து ரிசர்வா இருக்கும். கோலை எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதேபோல அந்த குவளைகள் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். சொர்க்கத்துல எல்லாமே அழகுதான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த துன்யால எல்லாமே டூப்ளிகேட். புரியுதுங்களா? ஒரிஜினலா எங்க இருக்கு? சொர்க்கத்துல தான் இருக்கு. இந்த உலகத்துல அழகு பாருங்க. குழந்தை புள்ளையில பாருங்க நம்மலாம் எவ்வளவு அழகா இருந்தோம். அப்புறம் அப்படியே வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழகு குறைஞ்சுகிட்டே வந்துரும். கடைசியில கிழவன் கிழவியா போயிட்டா பக்கத்திலே யாரும் வரமாட்டாங்க. அந்த மாரி போயிடும் கடைசியில முடிஞ்சு போச்சு கதை. நான் சின்ன புள்ளையில அழகா இருந்தேன். ஆமா சின்ன புள்ளையில காக்கா கூட தான் அழகா இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? துன்யால இந்த அழகு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, காக்கா குஞ்சு காக்காவுக்கு தன் குஞ்சு, பொன் குஞ்சும்பாங்க. அத பார்த்தா சகிக்கவே சகிக்காது. ஆனா அது அத கொஞ்சிக்கிட்டு உட்கார்ந்திருக்கும். இப்படித்தான் இந்த துன்யால. ஆனா சொர்க்கத்துல தான் உண்மையான அழகு. சொர்க்கத்துக்கு போம்போது சந்திரனை விட அழகா மின்னக்கூடிய அப்படியே முகம்லாம் பிரகாசமா இருக்கும். தஅரிஃபு ஃபி வுஜூஹிஹிம் நதரத்தன் நஈம். யௌம தபியது வுஜூஹுன் வ தஸ்வத்து வுஜூஹ். وجوه يومئذ مسفرة ضاحكة مستبشرة للذين أحسنوا الحسنى وزيادة அந்த மாதிரி சரியா அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் நினைச்சு பார்க்கணும் அதுதான் நம்ம ஆசைப்படணும் துன்யாவை நம்ம ஆசைப்படவே கூடாது கொஞ்சோண்டு ஆசைப்பட்டுக்க வேண்டியதான் கொஞ்சோண்டு ஒரு மண் அளவுக்கு சரியா ஆனா நம்ம மன அளவுக்கு துன்யாவை ஆசைப்படுறோம் மண் அளவுக்கு ஆக்கிரத்தை ஆசைப்படுறோம் என்ன பண்றது மண்டையில ஏற மாட்டேது கிரிக்கெட் மட்டையால மண்டையை உடைச்சாதான் இந்த மண்டைக்கு அறிவு வரும் போல இருக்கு அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் விஷயத்துக்கு வாங்க அப்போ ஆணியத்துகு அதனுடைய பாத்திரங்கள் கனுஜூமிஸ்ஸமா வானத்தின் நட்சத்திரங்களை போன்றிருக்கும் எந்த விஷயத்துல ஹுசனன் அழகிலும் கசரத்தன் அதிகத்திலும் எரிதுகு வரத எரிதுகு அதற்கு வருவார்கள் அல் முக்மினூன் மூமின்கள் மின் உம்மத்திகி நபியுடைய உம்மத்திலிருந்து மூமின்கள் வருவார்கள் மன் ஷரிப மின்ஹு அதிலிருந்து யார் குடிப்பாரோ லம் யல்லம தாகிக்க மாட்டார் பாததாலிக்க அதற்கு பிறகு அறவே அவருக்கு தாகம் வராது எல்லாமே சூப்பரா அல்லாஹு தஆலா வந்து அதை சுத்தப்படுத்திடுவான் சரியா இன்ன அஅதைனாக்கல் கௌசர் நபியே நிச்சயமாக நாம் உங்களுக்கு கௌசரை கொடுத்திருக்கிறோம் புரியுதா இது வந்து குறிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொர்க்கத்துல கொடுக்கப்படக்கூடிய அந்த கௌசரு அதிலிருந்து இந்த தண்ணீர் வரும் சரிங்களா எங்க மஹ்ஷர் மைதானத்துக்குள்ள ஹவுதுல அந்த தண்ணீர் வந்து சேர்க்கப்படும் ஆனா உண்மையான கௌசர் எங்க இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொர்க்கத்துக்குள்ளார இருக்கும் சரிங்களா وَنُؤْمِنُ நாம் நம்பிக்கை கொள்வோம் பிஸ்ஸிராத்தி அல் மன்சூபி அலா ஜஹன்னம பிஸ்ஸிராத்தி பாதையை கொண்டு பாதைன்னா என்ன அல் மன்சூபி அலா ஜஹன்னம் நரகத்தின் மீது போடப்பட்ட பாதை ஒரு நிமிஷம் இருக்குமா அப்பாஸ் என்னமா அஸ்ஸலாமு அலைக்கும் சரிம்மா ஓகேம்மா நல்லபடியா போயிட்டு கொடுத்துட்டு வாமா உடம்பு பார்த்துக்க வாங்க போய் கரெக்டாக சாப்பிட்டுக்குங்க குளிச்சுட்டு எந்த ட்ரெயினுமா ரிட்டர்ன் வரீங்க அவர் ஊர் எந்த ஊர் தஞ்சாவூர்லேருந்து எவ்வளோ மல்லிப்பட்டு தஞ்சாவூர் எவ்வளோ தூரம்
ஓகே, ஓகே. சரிம்மா, பார்த்து வந்துருங்க. நல்லபடியா சாப்பிட்டுக்கங்கம்மா. ஓகே. ஜஸாக்கல்லாஹு ஹைரன்மா. ஓகேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி. பிஸ்ஸிராத்தில் மன்சூபி அலா ஜஹன்னம, நரகத்தின் மீது நிறுத்தப்பட்ட, போடப்பட்ட, நஸப யன்சுப்னா நிறுத்துறது. நிறுத்துறதுன்னா என்ன? அதாவது அமைக்கிறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. நரகத்தின் மீது அமைக்கப்பட்ட பாதையை கொண்டு நம்பிக்கை கொள்கிறோம். அப்ப நரகத்தின் மீது கீழ நரகம் இருக்குது. அதுக்கு மேல பாதை. அதனால தான் அத வந்து பாலம்ன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? யமுர்ருன் நாசு, மக்கள் கடப்பார்கள் அலைஹி, அந்த பாதையின் மீது. எப்படி கடப்பாங்க? அலா கத்ரி அமாலிஹிம், அவர்களுடைய அமல்களின் அளவுக்கு ஏற்ப. கத்ருன்னா அளவு. ஃபயமுர்ரு அவ்வலுஹும், அவர்களில் முதலாமவர் செல்வார், கடப்பார். எப்படி கடப்பாரு? கல் பர்கி, மின்னலை போல, அவ்வளவு ஸ்பீடு. சுப்ஹானல்லாஹ். சும்ம பிறகு கமர்ரிர் ரீஹி, காற்று கடப்பதை போல, வேகமா வீசக்கூடிய புயல் காற்று வீசுமா இல்ல, அந்த மாதிரி ஸ்பீடா கடந்துருவார். சும்ம கமர்ரி தயிரி, பிறகு பறவைகள் கடப்பதை போன்று, பறவையிலேயே ரொம்ப ஸ்பீடா பறக்கிற பறவை எதுவோ அந்த மாதிரி ஸ்பீட்ல. அடுத்து வஷத்திர் ரிஜாலி, ஆண்கள்ல ரொம்ப வேகமா ஓடக்கூடியவங்க. ஷத்த யஷுத்துனா ரொம்ப வேகமா ஓடுறது. அந்த மாதிரி கடப்பாங்க. ஒன் நபியு காயிமுன் அல ஸிராத்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பாதையினுடைய ஓரத்துல நிற்பார்கள். யகூல், சொல்வார்கள், யா ரப், என் இறைவா, சல்லீம், பாதுகாத்துக்க, சல்லீம், பாதுகாத்துக்க, ஹத்தா தஅஜுஸ் அஅமாலுல் இபாத். இப்படியா வேகமா போறவங்கலாம் போயிட்டு கடைசியில அடியார்களுடைய அமல்கள் பலவீனம் அடைந்து விடும். அதாவது பலவீனமான அமல் உள்ளவங்க வருவாங்க. ஃபயேத்தி, ஆக வருவார்கள், மன் யார், யஸ்ஹஃபு, தவழ்ந்து கொண்டு வருவார். அமல் ஒண்ணும் இருக்காது. கால்ல நடக்கிறதுக்கு சக்தி இருக்காது. அப்படியே தவழ்ந்துகிட்டு வருவார். வஃபி ஹாஃபத்தை ஸிராத்தி, அந்த பாதையினுடைய 2 ஓரங்களிலும், ஹாஃபத்துன் ஓரம், ஹாஃபத்தானி 2 ஓரம். பாதையினுடைய 2 ஓரங்களிலும் கலாலீப், கல்லூபுடைய பன்மை, கொக்கிகள் இருக்கும். கறிக்கடையில போனா மட்டன தொங்க விடுறதுக்கு கொக்கி இருக்கு பாருங்க. அந்த கொக்கிக்கு பேரு தான் கல்லூபும்பாங்க. முஅல்லகத்துன், தொங்க விடப்பட்டிருக்கும். மஅமூரத்துன், அதற்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கும். யார் யார் பேருன்னு சொல்லி கிளீனா அதுக்கு வந்து ஃபீட் பண்ணி வச்சிருப்பான் அல்லாஹ் தஆலா. அந்த ஆள் அந்த பக்கமா போம்போது அந்த கொக்கி தானா ஸ்பீடா வந்து அவனுடைய கழுத்து பொடலில போய் சாபாக்குன்னு கொத்திக்கும். புரியுதுங்களா? கொத்திக்கிட்டு அப்படியே அவன தூக்கி நரகத்துல போட்டுரும். எங்க போட சொல்லியிருக்கானோ அந்த இடத்துல போட்டு, எல்லாமே சிஸ்டங்க அங்க. முஅல்லகத்துன், தொங்க விடப்பட்டவை, மஅமூரத்துன், கட்டளை கொடுக்கப்பட்டவை, தஅஹுது, அது பிடித்துக் கொள்ளும், மன் உமிரத் பிஹி, யாரை கொண்டு அது ஏவப்பட்டிருக்கிறதோ அவர்களை. ஃபமஹ்தூஷுன் நாஜின் வ முகர்தசுன் ஃபின்னார், சில பேர் காயப்பட்டு கொக்கில மாட்டிக்கிட்டு கடைசியில அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு வகையில பாதுகாத்து பிச்சுக்கிட்டு, சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு தப்பிச்சு வர்றவனும் இருக்கலாம். இல்ல நரகத்துல குப்புற விழுகிறவனும் இருப்பாங்க. ஃபமஹ்தூஷுன், காயப்படுத்தப்பட்டு, நாஜின், தப்பிப்பவரும் இருப்பார். வ முகர்தசுன் ஃபின்னாரி, அல்லது நரகத்துல கவிழக்கூடியவர்களும் இருப்பார்கள். அடுத்து வனுமினு, போதுமா? சரி, போதுமா? போதுமா? படிப்புமா? உங்களுக்கு ஓகேனா படிக்கலாம். படிக்கலாம் உஸ்தாத், உங்களுக்கு ஓகே. சரி, இன்னும் 2 வரி படிப்போம். இது வந்து 2 வரியும் கொஞ்சம் சுருக்கம் தான், வேற ஒண்ணும் இல்ல. வனுமினு, இன்னும் நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். பிகுல்லி மா ஜாஅ ஃபில் கிதாபி வஸ் சுன்னதி, கிதாபிலையும் சுன்னாலையும் வந்திருக்கக்கூடிய அனைத்தையும் கொண்டு நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். அல் கிதாப், புத்தகம், கிதாப்னா எது? குர்ஆன். சுன்னானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அப்ப சுன்னாலையும் கிதாபுலையும் வந்திருக்கக்கூடிய அனைத்தையும் நம்பிக்கை கொள்வோம். எது விஷயத்துல? மின் அஹ்பாரி தாலிகல் யௌமி, அந்த நாளுடைய செய்திகளிலிருந்து, வ அஹ்வாலிஹி, அதனுடைய ஆபத்துகள், அதனுடைய பேர் ஆபத்துகள். ஹவுலுனுடைய பன்மை அஹ்வால். ஒண்ணு ஹாலுடைய பன்மை அஹ்வால். இது வந்து ஹவுலுன், பயமுறுத்தக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய, திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலைமைகள், காரியங்களுக்கு ஹவுலுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப அந்த நாள்னா எந்த நாள்? மறுமை. அப்ப மறுமையினுடைய செய்திகளில் இருந்தும், மறுமையில நடக்கக்கூடிய ஆபத்துகள், திடுக்கங்களில் இருந்தும், குர்ஆன் சுன்னால என்னென்ன செய்தி வந்திருக்குதோ அவை அனைத்தையும் நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். அஆனல்லாஹு அலைஹா, அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்வானாக.
அந்த ஆபத்துகளுக்கு எதிராக அல்லது அந்த ஆபத்துகளை நாம் எதிர்கொள்ளும் போது சந்திக்கும் போது அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்வானாக, அதாவது அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக அர்த்தம். ஆனா புரியுதுங்களா? இது வந்து அஃஅல வஸன் ஆன யுஈனு ஆன பாதுகாப்பானாக, நமக்கு நம்மை அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக. அல்லாஹு அலைஹா அவற்றின் மீது, அலைஹாங்கிற தமீர் எதை பார்த்து மில்லுது? அந்த அஹ்வால், ஹவுலுடைய பன்மை அஹ்வால் இருக்கா அதை பார்த்து. அந்த திகில்களில் அல்லாஹு தஆலா நமக்கு உதவுவானாக. வனுமினு இன்னும் நாம் நம்பிக்கை கொள்வோம் பி ஷஃபாஅத்தின் நபியி நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசை கொண்டு. யாருக்கு? லி அஹ்லில் ஜன்னதி சொர்க்கவாசிகளுக்கு. ஐ யதுகுலூஹா அவர்கள் அதில் நுழைவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வார்களே, அந்த சிபாரிசை கொண்டு நாம் நம்பிக்கை கொள்வோம். வஹிய அது லின் நபியி ஹாஸத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் விசேஷமானதாக இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னு சொன்னா, நல்லா கவனிங்க. இந்த பிஜே கிறுக்குன்னு சொன்னா இல்லையா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். எப்போதுமே நம்முடைய அறிவை கொண்டு நமக்கு பெருமை வந்துடக்கூடாதுங்க. குர்ஆன் ஹதீஸை நம்ம அறிவுக்கு மேல வைக்கணும். அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு கீழே தான் நம்முடைய அறிவை வைக்கணுமே தவிர, நம்முடைய அறிவை வச்சுட்டு அதுக்கப்புறமா குர்ஆன் ஹதீஸை கொண்டு வரக்கூடாது. புரியுதுங்களா? மாட்டிப்போம். அதாவது மறுமையில வந்து நீங்க என்னத்தை தான் சிபாரிசு செஞ்சு, நீங்க என்னத்தை தான் அமல் செஞ்சுட்டு நீங்க அங்க வந்தாலும் சரிதாங்க. புரியுதுங்களா? அல்ஹம்துலில்லாஹ் உங்க அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் தான், எல்லாம் இருக்கு. ஆனா முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செஞ்சதுக்கு பிறகுதான் சொர்க்கவாசிகளே சொர்க்கத்துக்குள்ளார போக முடியும். புரியுதுங்களா? யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துல நல்லமல்கள் செய்தவர்களெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிடு அல்லாஹ் அப்படின்னு சிபாரிசு பண்ணி அந்த கதவை ஓபன் பண்ண சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் முதல்ல வருவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி இருக்கா பாருங்க, விசாரணை இல்லாம சொர்க்கத்துக்கு போறவங்க, அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அவங்களுக்கே சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு முதல்ல தேவை. எல்லாம் கடகடன்னு போய்கிட்டே இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். புரியுதுங்களா? அப்ப யாருமே சரி, அது வந்து நபிமார்கள் உட்பட எல்லாருமே வந்து அங்க வந்து சொர்க்கத்துக்கு போறதா இருந்தா ரசூலுல்லாஹ் முதல்ல சிபாரிசு பண்ணி அந்த கதவு ஓப்பன் ஆகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ட்ரி ஆகி அல்லாஹ்விடத்துல சொன்னதுக்கு பிறகு சரி எல்லாரும் சொர்க்கவாசி எல்லாம் முதல்ல வாங்கப்பா அப்படின்னு அல்லாஹு தஆலா அங்க அனுமதி கொடுப்பான். அது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் விசேஷமான சிபாரிசு. வனுமினு நாங்கள் நம்பிக்கை கொள்வோம் பி ஷஃபாஅத்தின் நபியி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசை. அந்த சிபாரிசு யாருக்காக செய்வாங்க? லி அஹ்லில் ஜன்னதி சொர்க்கவாசிகளுக்காக. ஐ யதுகுலூஹா அதில் அவர்கள் நுழைய வேண்டும் என்பதற்காக. வஹிய அது, அதாவது அந்த இந்த வகையான சிபாரிசு ஷஃபாஅத்து லின் நபியி ஹாஸத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் விசேஷமானதாக சிறப்பானதாக இருக்கும். சரியா? சரி போதும் இன்ஷா அல்லாஹ். படிங்க, ஆயத்துகளை மனப்பாடம் பண்ணுங்க. நேற்று வாஜிபுல் மன்சில் சொன்னோம் நிறைய பேர் இல்லை, ஒரு 3 பேர் எழுதி அனுப்புனீங்க. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் தகப்பலல்லாஹு மின்கும். இன்ஷா அல்லாஹ் நான் அந்த பயான் அனுப்புகிறேன், கேளுங்க இன்ஷா அல்லாஹ். மஹ்ஷரை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி கேளுங்க, குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்க, ஆதாரங்களை பதிய வச்சுக்கொள்ளுங்க, அதை திரும்ப திரும்ப எடுத்து படிங்க, திரும்ப திரும்ப கேட்டு மனசுல பதிய வச்சு கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பத்தார்கள், பிள்ளைகளிடத்துல, கணவனிடத்துல சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி அதிகமா பேசுங்க. உங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடியவங்களிடத்துல சொர்க்க நரகத்தை பத்தி பேசுங்க. நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா அங்கேயும் சொர்க்க நரகத்தை பத்தி பேசுங்க. எந்த அளவு நம்ம சொர்க்க நரகத்தை பத்தி பேசுவோமோ அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நம்பிக்கை ஈமான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். புரியுதா? நம்முடைய அமல்கள்ல உயிரோட்டம் வரணும்னா, நம்முடைய தொழுகையில இன்ட்ரெஸ்ட் வரணும், நம்முடைய மற்ற இபாதத்துகளை நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும், அதே போல பாவங்களை விட்டு விலகணும், அதே போல நம்முடைய நேரங்கள் எல்லாம் கரெக்டா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா கண்டிப்பா சொர்க்க நரகத்தை பத்தி அதிகமா பேசுங்க. அது வந்து வெரி 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 பிக் பூஸ்ட். அது புரியுதுங்களா? நம்முடைய ஈமான சார்ஜ் பண்ணக்கூடிய ரொம்ப பெரிய சார்ஜர் வந்து இந்த சொர்க்க நரகத்தை பத்தி நம்ம பேசுறது. பேச பேச நம்பிக்கை அதிகமாகும், ஆசை அதிகமாகும், நரகத்தின் மீது பயம் அதிகமாகும். அதனால அமல்கள்ல ஆர்வம் ஏற்பட்டு அமல்கள் செய்யறது நமக்கு லேசாகும். இன்ஷா அல்லாஹ். ஏதாவது கேள்விகள் இருக்கா? உஸ்தாத், இந்த இஹ்ராமோட நிலையில மரணிச்சவங்க வந்து மறுமை நாள்ல வந்து தல்பியா சொன்னவர்களா எந்திரிச்சு வருவாங்கன்னு இருக்குல்ல உஸ்தாத்? ஆமா. ஆனா அது எப்படி உஸ்தாத்? ஆனா எல்லாருமே வந்து செருப்பு
இல்லாம ட்ரெஸ் இல்லாம அப்படியே கத்னா செய்யப்படாம அப்படித்தானே எந்திரிச்சு வருவாங்கன்னு இருக்கு. ஆமா, அப்ப அவங்க மட்டும் இஹ்ராமோட நிலையில வருவாங்களா உஸ்தாத்? ஹதீஸ்ல எப்படி இருக்கு? தல்பியா ஓதியவர்களாக வருவார்கள் தான் இருக்கு. ட்ரெஸ் பத்தி அப்போ அதுல வரலையே. அதனால மற்றவங்களுக்கு எப்ப ட்ரெஸ் அணிவிக்கப்படுமோ அப்ப அவர்களுக்கு ட்ரெஸ் அணிவிக்கப்படும். ஓகே உஸ்தாத். மறுமையில ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி முலப்பியன், மறுமையில் அவர் தல்பியா ஓதியவராக வருவார் தான் வந்திருக்கு. இஹ்ராம் ஆடை அணிந்தவராக வருவார்னு வரல. உஸ்தாத் நிறைய துவா செய்யுமா. அல்லாஹ் அக்பர். சொல்லுங்கம்மா. கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு நுழைவாங்கன்னு சொன்னீங்களா உஸ்தாத்? ஆமா. அது எப்பேற்பட்டவங்க உஸ்தாத்? என்னம்மா? அவங்க யார் யாரெல்லாம் உஸ்தாத்? அல்லாஹ் அக்பர். அவங்களாம் அது சம்பந்தமா ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு. அவங்க வந்து லா யர்கு லா யஸ்தர்கூன் வலா யதطيرون வலா யக்தவூன் வயதவக்கலூன் அலல்லாஹ். பிறரிடத்துல போய் ஓதி பார்க்க சொல்ல மாட்டாங்க, தவக்குல் வச்சிருப்பாங்க, சூடு போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, வந்து அல்லாஹ்விடத்துல ரொம்ப வந்து யக்கீன் வச்சிருப்பாங்க, ரொம்ப வந்து ஈமான் அமல்கள்ல ரொம்ப அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறவங்க, பெரும்பாவங்களை விட்டு விலகி இருக்கிறவங்க. சரிங்களா? அதாவது ஃபர்லுகளை வீணாக்காதவர்கள், பெரும்பாவங்களை நெருங்காதவர்கள், பெரும்பாவங்களை ஏதாவது முன்னாடி காலத்தில் செஞ்சிருந்தாலும் அதற்காக மனமுருகி இஹ்லாஸா தௌபா செஞ்சு கொண்டவங்க, அல்லாஹ்வை கொண்டு திருப்தி அடைந்தவர்களாக இருந்தவங்க, அல்லாஹ்வை குறை சொல்லாதவர்கள். புரியுதுங்களா? அமல்கள் ஒரு பக்கம் இருக்கணும், அதே போல கல்புடைய சிஃபத் யக்கீன் ரொம்ப இருக்கணும். சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா அமல் நிறைய இருக்கும், ஆனா பேச ஆரம்பிச்சாங்கன்னா அல்லாஹ்வை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னத்த எல்லாம் நமக்கு பண்ணா, நான் இவ்வளவு தொழுதுட்டு தான் இருக்கிறேன், நான் விடல, ஆனா அவன் எனக்கு எங்கத்த கொடுத்தான் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ அமலும் இருக்கணும், அதே போல வந்து கல்பும் வந்து அல்லாஹ்வை கொண்டு திருப்தி அடைஞ்சதா இருக்கணும். சரிங்களா? ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். சரிங்களா? நாம் உஸ்தாத். ஆமாம்மா. அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. அல்லாஹ்விடத்துல ஹதீஸ் நிறைய படிங்க, ஹதீஸ் நிறைய படிங்க. ம். வேற என்னம்மா செய்தி? சரிம்மா, முடிச்சுப்போமா? நாம் உஸ்தாத். உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வபரகாத்துஹு. ஹலோ, சொல்லுங்கம்மா.